பைத்தானை பொறுத்த வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் தி டேட்டா டைப் ஆட்டோமேட்டிக்கலி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதாவதுங்க இது வேரியபிள் நம்ம சொல்லுவோம். என்னோட ப்ரீவியஸ் வீடியோ சொல்லியிருப்பேன். இது வந்து காஷிவ் அப்படின்ற ஒரு டேட்டான்னு வச்சுக்கோங்களேன். சார் பைத்தானில் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்கன்னு இன்றைக்கி பார்க்கலாங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு காஷிவ் அப்படின்னு நான் அடிக்கிறேங்க. ஓகே, இது வந்து பைத்தானுடைய ஐடிஎல்இ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சார் எனக்கு 20ன்ற ஒரு வயசு இருக்கு, 30ன்ற ஒரு வயசு இருக்கு, அதை எப்படி சார் ஸ்டோர் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பாருங்க. சார் நான் ஒருத்தனுக்கு காசு கொடுக்குறேன், இந்தாப்பா 50 ரூபா 20 காசு அப்படின்னா 12 ரூபா 25 காசு நான் தரேங்க. அந்த மாதிரி ஒரு டேட்டா இருக்குன்னா அது எப்படி ஸ்டோர் ஆகணும்? ஹாய், நான் உங்களோட வெங்கட் ஃப்ரம் venkat.kaashiv. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நீங்க மீட் பண்றதுல. நாம இன்னைக்கு பார்க்குற ஒரு பெரிய டாபிக் வந்து டேட்டா டைப்ஸ் தான் என்னன்னு பார்க்க போறோங்க. டேட்டா டைப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டாவை நம்ம ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா வந்து எப்படி ஸ்டோர் பண்ணா வந்து அது கரெக்டா இருக்கும். பேரு அப்படின்னா அது ஒரு ஸ்ட்ரிங்குங்க, வெங்கட் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிங்குங்க. ஏஜ் அப்படின்னா வந்து ஒரு இன்டிஜருங்க. ஓகேவா? டேட் ஆஃப் பர்த் அப்படின்னா வந்து ஒரு இயருங்க. ஓகே, ஒரு டேட்டுங்க. ஸோ இந்த மாதிரி வந்து டேட்டாக்களை வந்து நம்ம பிரித்து ஸ்டோர் பண்ண வேண்டியது இருக்குங்க. அந்த டேட்டாவை நம்ம வந்து சரியாக ஸ்டோர் பண்ணல அப்படின்னா வந்து அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாயிடுங்க. நீங்கள் இங்கே பார்க்கலாங்க, இமெயில் அப்படின்னு இருக்குங்க. பாருங்கள், இந்த இமெயிலில் ப்ளஸ் எல்லாம் இருக்காதுங்க. அப்போ அது எல்லாமே நம்ம செக் பண்ணி அதை நம்ம கரெக்டாக ஸ்டோர் பண்ணணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அப்படி இல்லைன்னா தப்பான டேட்டாக்கள் போய் ஸ்டோர் ஆகிடுங்க. இது எங்கெல்லாம் பயன்படும் கேட்டிங்கன்னா வந்து ஒரு பேங்கிங் செக்டார் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு பேங்க்கில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குங்க, ஒரு மனிதனோட இன்ஃபர்மேஷன்ஸ். நான் இருக்கேன்னா எனக்கு எவ்வளோ அமௌண்ட் இருக்கு, அமௌண்ட்ன்ற இடத்துல என் பேர் இருந்துச்சுன்னா எப்படிங்க எடுப்பீங்க? ஏடிஎம் கார்டுக்கு போறீங்க, ஏடிஎம் போறீங்க, எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு நான் செக் பண்றேன். அப்போ அமௌண்ட்ன்ற இடத்துல வந்து என்னோட பேர் வந்துச்சுன்னு வச்சுக்கலாம், உங்களால எடுக்க முடியாதுங்க. ஸோ டேட்டான்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய முக்கியமான டேட்டாக்கள் எல்லா ஃபீல்ட்லையுமே இருக்குங்க. அந்த டேட்டாக்களை வந்து நம்ம கரெக்டாக ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா வந்து ஸ்டோர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி ஸ்டோர் பண்ணல அப்படின்னா வந்து அந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் பயன்படுத்த முடியாமல் போயிடும் அண்ட் எல்லாமே ஜங்காக மாறிடுங்க. ஸோ அதனால என்ன பண்ணுவாங்க இந்த சிஸ்டம்ல, இந்த கம்ப்யூட்டர்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு டேட்டாவையும் ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி அது சரியான டேட்டாவான்ட்டு வேலிடேட் பண்ணிட்டு தான் போடுவாங்க. அப்படி பண்ணினா தான் அந்த டேட்டா சரியாக போய் உட்காரும். அதே மாதிரி அங்கே இருக்கிற டேட்டா நம்மளால் எடுக்கவும் முடியுங்க, அதை பயன்படுத்தவும் முடியுங்க. அப்படி தப்பான டேட்டாக்கள் நம்ம போட்டோம் அப்படின்னா வந்து அந்த டேட்டாக்கள் எல்லாமே பேட் டேட்டாவாக போயிடுங்க. அது எந்த விதத்தையும் பிரயோஜனப்படாதுங்க. சரிங்க சார், பைத்தானில் எப்படி தான் இருக்குன்னு கேட்டிங்கன்னா பைத்தானோட பியூட்டி என்ன தெரியுங்களா? பைத்தானை பொறுத்த வரைக்கும் வந்து அந்த டேட்டா டைப்பை நம்ம டிக்ளேர் பண்ணவே தேவையில்லை. டேட்டா அந்த வேரியபிளை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா வந்து அந்த டேட்டாக்களை புரிஞ்சுக்குங்க. ஓகேவா? ஸோ இது மூலமாக வந்து பைத்தானுக்கு ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட் இருக்குங்க. அது எப்படி சார் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குங்க. பைத்தானை பொறுத்த வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் தி டேட்டா டைப் ஆட்டோமேட்டிக்கலி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. அதாவது காஷிவ் அப்படின்னு கேட்டிங்கன்னா மற்ற லாங்குவேஜ்லாம் இது ஒரு ஸ்ட்ரிங்கு, எக்ஸ்ன்றது ஒரு ஸ்ட்ரிங்குப்பா, அதில் கொண்டு போய் இதை போடு அப்படின்ற மாதிரி இருக்கும். அதாவதுங்க இது வேரியபிள் நம்ம சொல்லுவோம். என்னோட ப்ரீவியஸ் வீடியோ சொல்லியிருப்பேன். இது வந்து காஷிவ் அப்படின்ற ஒரு டேட்டான்னு வச்சுக்கலாம். அதை எடுத்துகிட்டு போய் வைக்கிறதுக்கு ஒரு வேரியபிள் தேவைப்படும். அதுதான் அந்த எக்ஸுங்க. ஓகேவா? அந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணுறோங்க. அப்படி அந்த எக்ஸ்ன்றதுல ஸ்டோர் பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்காக பாருங்களேன், எக்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ரிங்குன்றது அதுவே புரிஞ்சுக்கும். பைத்தானுடைய பியூட்டியே இதுதாங்க. ஓகே, ரொம்ப ரொம்ப ப்ரில்லியண்டான ஒரு லாங்குவேஜ்ங்க. இப்போ டேட்டா டைப்ஸ்லாம் என்ன அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பைத்தான் ரிலேட்டாக வந்து நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்குங்க. ஸோ தயவு செஞ்சு போய் பாருங்கள். ஸோ அந்த வீடியோஸ்லாம் லேர்ன் பண்ணிக்கோங்க. ஒரு வேளை நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அண்ட் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. ரெகுலராக டெய்லி வீடியோஸ் நான் போடுவேங்க. நீங்கள் நிறைய லேர்ன் பண்ணிக்கலாங்க. சரி, ஓகே. அப்பார்ட் ஃப்ரம் தட் வந்து நீங்கள் என்கிட்ட படிக்கணும், கைடன்ஸ் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாங்க. இது என்னுடைய மெயில் ஐடிங்க. என்னுடைய ஃபோன் நம்பர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன், நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க. அண்ட் சென்னையில் மதுரவாயில் மட்டும் தான் என் ஆஃபீஸ் இருக்குங்க. ஒரு சாக்லேட் எடுத்துட்டு வாங்க, ஜாலியாக பேசலாங்க. இது என்னுடைய இன்ஸ்டா அக்கௌண்ட்டுங்க. இந்த அக்கௌண்ட்டில் இந்த ஃபாலோ பண்ண ப்ரெஸ் பண்ணி உங்கள் டீட்டெயிலாம் போடுங்க. நான் உங்கள்கிட்ட பேச தயாராக இருக்கேங்க. சரி, ஓகே. அப்பார்ட் ஃப்ரம் தட் வந்து இப்போ நம்ம பார்க்கறது என்னன்னு கேட்டால் பைத்தானோட டேட்டா டைப்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாங்க. பைத்தான் டேட்டா டைப்னா நம்பர் எல்லாம் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்பர்லேயே வந்து இன்டிஜர்
20 30 ஸ்டோர் பண்ணோம், இல்ல 20.35 அப்படின்ற மாதிரி ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணோம், இல்ல காம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரிக்னாமெட்ரிலாம் பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ல இந்த காம்ப்ளெக்ஸ்ன்ற ஒரு டேட்டா டைப்பும் இருக்குங்க. ஓகே, நம்ம அல்ஜிப்ராலாம் படிச்சிருப்போங்க. ஓகேங்களா, ஓகேவா. ஸோ ஆன் தி அதர்னு பார்த்தீங்கன்னா வந்து குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் சொல்லுவோம், சாரி. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து டேட்டாக்கள் வந்து ஒன்று ஆமா இல்லை லைட்டை ஆன் பண்ண ஆஃப் பண்ணாதான் பூலியன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு டேட்டா டைப் இருக்கு. சரிங்களா, நீ போனியா போகலையா அப்படின்ற ஒரு டேட்டா டைப்புங்க. அடுத்து செட்டுனா வந்து கூட்டங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 4 6 இதெல்லாம் ஒரு குரூப்பா இருக்குங்க, அதான் செட்டுன்னு சொல்லுவாங்க. டிக்ஷனரினா இவனுடைய நம்பர் என்ன, வெங்கட்டோட ஐடி என்ன அப்படின்ற மாதிரி ஏவோட ஐடி 1, பியோட ஐடி 2, இதான் டிக்ஷனரின்னு சொல்லுவாங்க. அடுத்து சீக்வன்ஸ்னா கூட்டங்கள். சீக்வன்ஸை 3 வகையா பிரிப்பாங்க. ஒன்று ஸ்ட்ரிங்கு, ஸோ நிறைய கேரக்டர்ஸ் எல்லாம் கூட்டமாக சேர்ந்து ஒரு ஸ்ட்ரிங்குங்க. லிஸ்ட்னா வந்து ஒரு கூட்டம், ஒரு குரூப்புங்க. அதில் என்ன டேட்டா வேணா இருக்கலாம். டியூப்புலும் ஒரு கூட்டம் தாங்க, என்ன டேட்டா வேணா இருக்கலாம். இது வந்து இந்த மாதிரி பிராக்கெட்ல போடுவாங்க, இது வந்து இந்த மாதிரி பிராக்கெட் போடுவாங்க. இதை பத்தி இது ரெண்டு என்ன சார் டிஃபரன்ஸ் கேட்டீங்கன்னா டீட்டெயிலாக பின்னாடி நம்ம பார்க்கலாங்க அப்கமிங் வீடியோஸ்ல. சரி, ஓகே சார், பைத்தானுக்கு என்ன சார் பியூட்டி இருக்குன்னு கேட்டீங்கன்னா இதுதான் அந்த பியூட்டிங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 நீங்க சொன்னீங்கன்னு வச்சுங்களேன், எக்ஸ்ன்ற வேரியபிள்ல 2ன்ற டேட்டா ஸ்டோர் ஆகும். அது ஒரு இன்டிஜர், அதுவே கண்டுபிடிச்சு வச்சுக்கோ. காஷிவ் இன்ஃபோடெக் அப்படின்றது நேம்ன்ற ஒரு வேரியபிள் இருக்குன்னா நேம்ன்ற வேரியபிள்ல காஷிவ் இன்ஃபோடெக் இருக்கு, அது ஒரு ஸ்ட்ரிங்னு அதுவே கண்டுபிடிச்சு வச்சுக்கோ. ஸோ 1, 2, 3 இந்த பாக்ஸை பார்த்த உடனே ஓ இது லிஸ்ட் போல இருக்குடா அப்படின்ற மாதிரி அதுவே கண்டுபிடிச்சிடும். கண்டுபிடிச்சு அதை ப்ராசஸ் பண்றதுக்கு பயன்படுத்திக்கலாம். இதுதான் இதோடைய பியூட்டிங்க. ஓகேவா. இதுல வந்து இன்னொரு டேட்டா டைப் புதுசா கண்டுபிடிச்சிருக்காங்க பைத்தான்ல, அதான் நன் அப்படின்ற டேட்டா டைப்புங்க. இதை மற்ற லாங்குவேஜ்ல இல்லாத ஒரு பியூட்டி என்னன்னா டேட்டாவே இல்லப்பா, ஆனா நான் ஒரு டிக்ளேர் பண்ணோம் அப்படின்னா நன் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிக்கலாங்க. ஓகேவா. ஸோ அந்த மாதிரி ஒரு டேட்டா டைப்பும் இருக்குங்க. சரி, ஓகே சார், பைத்தான்ல வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து எப்படி ப்ராசஸ் பண்றாங்க இன்னைக்கு பார்க்கலாங்க. பாருங்களேன், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு காஷிவ் அப்படின்னு இருக்கு. காஷிவ் என்கின்ற டேட்டா, ஸோ காஷிவ் என்கின்ற டேட்டா எக்ஸ்ன்ற வேரியபிள்ல இருக்கு. அதை வந்து நான் பிரிண்ட் பண்ணி பார்க்கணும், என்ன இதில் இருக்குன்னு நான் பார்க்கணும், அது என்ன டைப்புன்னு நான் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேங்க. ஓகேவா. ஸோ பிரிண்ட் ஆஃப் எக்ஸ்ன்னு உடனே வந்து காஷிவ் அப்படின்னு வருங்க. அது டைப் ஆஃப் எக்ஸ்ன்னு சொன்ன உடனே இது என்ன டேட்டா டைப்பு, இது ஒரு ஸ்ட்ரிங்கு அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கும். அது புரிஞ்சுக்கிச்சா இல்லையா அப்படின்றதான் இன்னைக்கு நான் காமிக்க ட்ரை பண்ணுறேங்க. சரி, ஓகே, அதை நான் எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு காஷிவ் அப்படின்னு நான் அடிக்கிறேங்க. ஓகே, இது வந்து பைத்தானுடைய ஐடிஎல்இ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. இன்டெகிரேட் டெவலப்மெண்ட் லாங்குவேஜ் என்விரான்மெண்ட் அப்படின்னு ஐடிஎல்இன்னு சொல்லுவாங்க. ஓகேவா. அந்த என்விரான்மெண்ட் தான் இப்போ ரன் பண்ணி பார்க்குறோம். ஓகேவா. ஸோ இதுதான் பைத்தானுடைய கோடுங்க. இப்போ ரன் பண்ணி பார்த்துருக்குங்க. நீங்கள் அவுட்புட்டை இங்கே பார்க்கலாங்க. சரி, ஓகே, நாம் இப்போ வந்து இந்த பற்றி டீட்டெயிலாக வந்து என்னோட விக்கிடெக்கி அப்படின்ற என் வெப்சைட்டில் போய் பாருங்கள், லேர்ன் பண்ணிங்க. இந்த லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் நான் கொடுத்து வச்சிருக்கேங்க. போய் பாருங்கள், நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாங்க. மொத்தமாக டீட்டெயிலாக அந்த கோட்லேருந்து எல்லாமே அழகாக நான் கொடுத்துருப்பேன். போய் பாருங்கள், லேர்ன் பண்ணிக்கங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் வந்து பைத்தான் பற்றி நான் இன்டர்வியூ படிக்கணும் சார், பைத்தான் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் தான் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த லிங்க்ல இருக்குங்க. இதுவும் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் கொடுத்துருப்பேன். அதை போய் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாங்க. ஸோ பைத்தானுடைய எல்லா கொஸ்டின்ஸ் எல்லாம் இன்டர்வியூவில் கேட்பானோ எல்லாமே இங்கே நான் போட்டிருக்கேன், போய் லேர்ன் பண்ணிக்கங்க. சரி, ஓகே. ஸோ இப்போ நம்ம பார்க்குறது என்ன வந்து இன்டீஜர் டேட்டா டைப். சார் எனக்கு 20ன்ற ஒரு வயசு இருக்கு, 30ன்ற ஒரு வயசு இருக்கு, அதை எப்படி சார் ஸ்டோர் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பாருங்க, 50ன்ற டேட்டாவை எக்ஸ்ன்ற வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணோம். ஸோ மெமரியில் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 50ன்னு இருக்குங்க. பிரிண்ட் ஆஃப் எக்ஸ்ன்னு உடனே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த 50ன்றது பிரிண்ட் ஆகும். இது என்ன டேட்டா டைப்பை நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா, அந்த டைப் ஆஃப் மெத்தடை யூஸ் பண்ணோம். பிரிண்ட் ஆஃப் டைப் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்த உடனே அதோட டைப் பார்த்தீங்கன்னா வந்து இன்டிஜர் அப்படின்ற மாதிரி வருங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இன்டிஜருக்கு வேலை செய்யும். இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தலாமா, எப்படி தான் எக்ஸிக்யூட் பண்ணுறது பார்க்கலாங்க. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 50ன்னு நான் தரேங்க. பிரிண்ட் ஆஃப் எக்ஸ்ன்னு நான் தரேங்க. அடுத்து வந்து பிரிண்ட் ஆஃப் டைப் ஆஃப் எக்ஸ்ன்னு நான் தரேங்க. இது பைத்தானில் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க. ஓகேவா. இப்போ நான் ரன் பண்ண போகிறேங்க. ரன் பண்ண வந்து இங்கே நீங்கள் பார்க்கலாம் 50ன்ற டேட்டா, அதோட கிளாஸ் பார்த்தீங்கன்னா இன்டிஜர் அப்படின்ற மாதிரி வருங்க. ஓகேவா. ஸோ இப்போ நம்ம பார்க்கறது அடுத்த டேட்டா டைப் ஃப்ளோட்டுங்க. சார் நான் ஒருத்தனுக்கு காசு கொடுக்குறேன், இந்தாப்பா 50 ரூபா 20 காசு அப்படின்னா 12 ரூபா 25 காசு நான் தரேங்க. அந்த மாதிரி ஒரு டேட்டா இருக்குன்னா அது எப்படி ஸ்டோர் ஆகும்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 12.25 நான் போட்டுங்க. பிரிண்ட் ஆஃப் எக்ஸ்ன்னு நான் தரேங்க. பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணுதுங்க. அடுத்து இதோடைய டைப்பை நம்ம கண்டுபிடிக்கும் இல்லையா, பிரிண்ட் ஆஃப் டைப் ஆஃப் எக்ஸ் அப்படின்ற மாதிரி நான் தரேங்க. அப்படி கொடுக்கும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து என்ன டேட்டா டைப்ன்றது நமக்கு தெரிஞ்சுங்க. பைத்தான் இதை எப்படி புரிஞ்சுக்குது, எப்படி இதை பார்க்குதுன்றது தான் நான் காமிக்கிறேங்க. ஓகேவா. இப்போ ஃப்ளோட்டுக்கான டேட்டா டைப் பார்த்துட்டோம். இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 12.25 நான் தரேங்க. பிரிண்ட் ஆஃப் எக்ஸ்ன்னு நான் தரேங்க. இப்போ அதை நான் டைப் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண போகிறேங்க. ஸோ டைப் ஆஃப் எக்ஸ்ன்ற மாதிரி நான் தரேங்க. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா. இப்போ நான் ரன் பண்ண போகிறேங்க. ரன் பண்ணால் உங்களுக்கு அந்த டேட்டா வருதுங்க. ஸோ இந்த மாதிரி தான் பைத்தானில் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. இப்போ பூலியன், ஸோ ஆமா இல்லை, ட்ரூ ஃபால்ஸ்
இது எப்படி போடுவாங்க சார்? x is equal to true அப்படின்னு நான் கொடுத்துருக்கேங்க. ஓகே, பிரிண்ட் ஆஃப் எக்ஸ் பண்ணும்போது ட்ரூ நமக்கு பிரிண்ட் ஆக போகுது. டைப் ஆஃப் எக்ஸ்னும் போது என்ன வருதுன்னு பார்க்கலாங்களா? ஓகே, ஸோ பிரிண்ட் ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டுங்க. ஸோ மெமரியில் ட்ரூன்றது போய் ஸ்டோர் ஆயிருக்கு. பிரிண்ட் ஆஃப் எக்ஸ் உடனே மெமரியிலேருந்து எடுத்து அவுட்புட்டாக உனக்கு காமிச்சிச்சுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆஃப் டைப் ஆஃப் எக்ஸ்னு கொடுக்கும்போது அது என்ன டைப்னு செக் பண்ணும்போது நமக்கு தெரியக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக பூலியன் அப்படின்ற மாதிரி வருதுங்க. ஸோ இந்த மாதிரி தான் பைத்தான் ரெகனைஸ் பண்ணுறான். நாம் இப்போ லைவாக எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறோம். கோடிங் கொடுத்து வச்சுட்டுங்க, டைம் இல்லைன்ட்டுங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம ரன் பண்ண போகிறோங்க. ஸோ இப்போ ரன் பண்ணலாமா? ரன் பண்ணலாங்க. இப்போ ரன் பண்ணோம் அப்படின்னா வந்து யூ கேன் see it here. இந்த மாதிரி தான் வருங்க. இதுதான் பைத்தானுடைய கோடுங்க. சரி, ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல டீட்டெயிலான ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. நீங்கள் என்கிட்ட படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்கிட்ட படிக்கலாங்க. உங்களுக்கு என்ன கைடன்ஸாக நான் கொடுக்க தயார் இருக்குங்க. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஒரு இது என்னங்க, நல்லதை பகிர்வோம், நல்ல சமுதாயத்தை உருவாக்கும், நாம் வீழ்ந்தாலும் நம் இனம் வாழுங்க. வாழ்க தமிழ். திஸ் இஸ் வெங்கட் சாயங்கம், விக்கி டெக்கி அண்ட் காஷன் போட்டுங்க. இது எல்லாமே என்னோட சோஷியல் நெட்வொர்க் சேனல்ஸ் போய் ஜாயின் பண்ணிங்க, லேர்ன் பண்ணிங்க. உங்களுக்கு என்ன வருதுன்னு கேளுங்க, நான் உங்களுக்கு பண்ண தயார் இருக்கேன். நன்றி, வணக்கம்.